வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கட்லா மீன் தலையில இருக்கிற பார்ட்டை வச்சு மீன் குழம்பு செய்வோம். காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் 1 கப்பு வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 1/2 கப் இது வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி 1 கப்பு போட்டுக்கணும். ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 இது, வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியா, ஒரு கருத்து. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு. 4 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இடித்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஒரு 2 எண்ணுக்கு, தக்காளி ஒரு 1/2 கப், புளி ஒரு 50 கிராம் கரைச்சி எடுத்துக்கிறோம் தண்ணி ஊற்றி. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு. இது வதங்கினதும் குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி 3, 4, 5. இது சாம்பார் தூள், குழம்பு தூள்னு சொல்லுவாங்க, அதுதான். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடிடலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலாவை கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தனியா, கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் இந்த மசாலா போட்டுட்டோம். இப்போ மூடி வைப்போம். மசாலா போட்டு குழம்பு கொதிச்சிச்சு. இவ்வளோ மீனுக்கு இவ்வளோ குழம்பு வச்சாதான் அந்த மீனுக்கும் குழம்புக்கும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக, இல்லைன்னா கவுச்சி அடிக்கும். மீன் தலையை ஃபர்ஸ்ட்டில் போடுறோம். இப்போ மீன்லாம் நல்லா முங்குற மாதிரி பண்ணிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு இப்போ கொதிச்சிடுச்சு. இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. மீன் வெந்துட்டு இருக்கோம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ கழுவி வச்ச கருவேப்பிலைய கொஞ்சம் லாஸ்ட்டாக உருவி போட்டுக்கலாம். நிறைய குழம்பு, அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். எனக்கு மிளகு போட்டால் பிடிக்கும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.